ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகழ்ச்சி மூலம் மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுடன் ஷேர் செய்வதற்கு தயாராக இருக்கு. தோல்வியின் முடிவு ஒரு வெற்றியின் தொடக்கம் எங்கே இருக்கு? சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், ஏராளமான வழிகள் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் தேட வேண்டிய அந்த இலக்கு, நம்மளுடைய டார்கெட், நாம் போய் செல்ல வேண்டிய இடம், நாம் அடைய வேண்டிய உச்சம் இருந்துதான் வர வேண்டும். சப்போர்ட்டிவாக அனைத்து வழிபாடுகளும், அனைத்து சாஸ்திரங்களும் நமக்கு நம்மை வழி நடத்தும். டாக்டர், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் ஒரு ஆர்த்தோ டாக்டர். அவரை சந்தித்த பொழுது அவருக்காக ஒரு பேஷண்ட் அவருடைய கிளினிக்கில் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். அந்த பேஷண்ட்டுக்கு வலது காலில் வலி இருக்கிறது என்பதை வெளியிலிருந்து இவர் சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க இன்னும் பேஷண்ட்டையே பார்க்கலையே, எதை வச்சு இப்படி சொல்றீங்க அப்படிங்கும்போது, நீ பாரு, அவருடைய செப்பல்ஸ் அங்க நிற்கா. ஆமாம், இடது காலில் அழுத்தம் அதிகமாக அவர் கொடுத்து நடந்திருக்கிறார். அதனால் அந்த லெஃப்ட் சைடு செப்பல் அதிகமாக தேய்ந்திருக்கிறது. பார்க்கும் பொழுதே தெரிகிறது அவருக்கு வலது காலில் வலி இருக்கிறது என்று. இந்த மாதிரி கேள்விகள் எங்கிருந்து வந்தது? இந்த மாதிரி பதில்கள் எங்கிருந்து கிடைத்தது? அவரவர் சம்பந்தப்பட்ட தொழில் துறை மற்றும் அந்த பிரிவுகளில் ஒரு உச்சநிலை என்று இருக்கிறது. அதாவது முதலில் நாம் ஒரு விஷயத்தை பழகுகிறோம், அதில் உள்ள டெக்னிக் எல்லாத்தையும் படித்துக் கொள்கிறோம். பிறகு ஒரு உச்சநிலை என்பது அந்த தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளில் சொல்லப்படாத பதில்களும் கேட்கப்படாத கேள்விகளும் மனதில் உதயமாகும் பொழுது பிரபஞ்சமே நமக்கு பதில். தோல்வியின் முடிவு வெற்றி, அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பூரணத்துவம் என்றும் நாம் சொல்லலாம். இது எங்கே கிடைக்கிறது, எப்படி கிடைக்கிறது, எவ்வாறு நாம் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது துறையில் இந்த நிலையை நாம் அடைவது, அனைத்து விஷயங்களையும் இந்த பதிவில் விவரமாக காண இருக்கிறோம். அதிகாலையில் எந்திரிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவரா? சிலர் மார்னிங் 4:30, 5 o'clock முன்னாடி எந்திரித்து விடுவோம். ராத்திரி தூங்குறதுக்கு 12 மணி ஆகும், இல்லை 1 மணி ஆகும். இருந்தாலும் நமக்கு அந்த நேரத்தில் முழிப்பு வந்துவிடும். ஒரு ஆவரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 20 நபர்களை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த 20இல் ஒரு நபருக்கு அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் உண்டு என்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, இதமா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒருத்தர் மட்டும் தனியா எந்திரிச்சு உட்காந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கக்கூடிய இடம் என்பது இந்த அர்லி மார்னிங் டைம், 4:30 to 6. ஒரு வெற்றியாளராக, ஒரு சாதனையாளராக, நீங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு முதல் படிக்கட்டு இந்த அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பழக்கம் என்பது. யூ ஆர் அ ஸ்பெஷல் chosen person when you get up at this time. உங்களுக்கென்று ஒரு பிக்கர் பர்பஸ், ஒரு பெரிய இலக்கு இருக்கிறது. அதை நோக்கி நீங்கள் உங்களது பயணத்தை தொடங்குங்கள் என்றுதான் இந்த பிரபஞ்சம் உங்களிடம் சொல்கிறது. இதைத்தான் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்வது உண்டு. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பூஜை செய்யக்கூடிய பல நபர்கள் பொதுவாகவே கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுதோ அல்லது ஒரு சுப நிகழ்ச்சியை செய்யும் பொழுதோ இந்த நேரத்தை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பூஜைகளாக இருக்கட்டும், மந்திரங்களாக இருக்கட்டும், அதனுடைய ரீச் என்பது 10x, 10 மடங்கு 20 மடங்கு அந்த பூஜையினால், அந்த ஜபத்தினால், அந்த மந்திரத்தினால் நமக்கு ஒரு ரீச் கிடைக்கிறது. இந்த அதிகாலை 4:30 to 6 இந்த நேரத்தில் மொபைல் ஃபோன் யாருக்கும் பண்ணுவதில்லை. அதனால் உங்களுக்கு அந்த ஃபோன் வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்காது. நோ ஒர்க், உங்களிடம் யாரும் எந்த வேலையும் சொல்ல போவதும் இல்லை. நீங்கள் கேஷுவலாக உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் ரிலாக்ஸாக நீங்கள் கான்சென்ட்ரேட் செய்ய முடியும். சரி, எந்திரித்தவுடன் என்ன பண்ண வேண்டியது என்றால், அவரவரது சம்பிரதாயங்கள், சடங்குகளுக்கு ஏற்றவாறு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஷிப்போ, ப்ரேயரோ, இல்லை ஒரு யோகாவோ, இல்லை ஒரு மெடிடேஷனோ, இல்லை ஒரு தியானமோ, இல்லை என்றால் ஒரு மூச்சு பயிற்சியாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி சில பயிற்சிகளை முதலில் நாம் முடித்துவிட்டு நம்மை ஒரு சமநிலைக்கு நாம் முதலில் கொண்டு வர வேண்டும்.
அவ்வாறு நாம் கொண்டு வந்து விட்டோம் என்றால் நாம் அந்த நிமிடத்திலிருந்து சாதனையாளர்களின் பட்டியலில் இடம்பெற போகிறோம் என்ற அந்தஸ்துக்கு வந்து விடுகிறோம். This early morning time is supposed to be the most beautiful time for manifestation and meditation. If you can try, then definitely you can achieve. இப்போ நீங்க சொல்லலாம், சார் இந்த மெடிடேஷன் தானே சார், காலையில் நான் 10 மணிக்கு பண்ணுறேன் சார், 11 மணிக்கு பண்ணுறேன் சார், சாயந்தரம் 5 மணிக்கு பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இவ்வளவு அர்லி டைமை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்குவோம். மினிமம் ஒரு 1.5 to 2 hours ஆகும் டிராஃபிக்கை பொறுத்து. ஆனால் இதே ஜேர்னியை அர்லி மார்னிங் நம்ம வந்து 4:30 to 5 போகும்பொழுது ஜஸ்ட் வித்தின் மேட்டர் ஆஃப் 15 to 20 minutes we can reach our destination. ஒன்றும் இல்லை, ரோட்டை கிராஸ் பண்ணுறோம். ஒரு 10 மணிக்கு நம்ம கிராஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா ஆப்வியஸ்லி அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கே 15 நிமிஷம் ஆகும். இதே டார்கெட்டை நம்ம அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும் பொழுது வித்தின் மேட்டர் ஆஃப் 1 minute we will be able to cross the road. அப்போது நம்மளுடைய பயணம் என்பது கிளியராகவும் நம்மளுடைய இலக்கு என்பது தெளிவாகவும் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நாம் எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த இடத்தில் நம்மால் போய் சேர முடியும். நம்மளுடைய மைண்டுக்கு நம்மளால் ஃபீடு செய்ய முடியும். அதாவது ஆழ் மனதில் உதயமாகக்கூடிய சில எண்ணங்கள், சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய டைம். இந்த நேரத்தில் தான் நமக்கும் இந்த யூனிவர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும். நம்மை நாம் கேள்வி கேட்பதற்கும் நமக்குள் எழக்கூடிய கேள்விகளுக்கும் இங்கேதான் நமக்கு பதில் கிடைக்கிறது. ஒரு ஃபோக்கஸ், நாம் எதை நோக்கி பயணம் செய்ய போகிறோம் என்பதில் ஒரு தெளிவு கிடைக்கிறது. நான் இந்த நிகழ்ச்சியில் முதலில் சொன்னேன் அல்லவா, என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு டாக்டர், அவர் இந்த நேரத்தில் எந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணக்கூடியவர். ஸோ இந்த புஸ்தகங்களில் சொல்லி தராத விஷயங்கள், குருமார்கள் நம்மளிடம் சொல்லி தராத விஷயங்கள், நாம் படிக்காத விஷயங்கள், அனைத்து செய்திகளையும் நமக்கு பிரபஞ்சம் இந்த நேரத்தில் தான் உணர்த்துகிறது. இப்போ உங்களுடைய ஒர்க் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது ஒரு கவிதை எழுதக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கட்டும், மதியம் 2 மணி ஈவினிங் 5 மணிக்கு நீங்கள் ஒரு கவிதை எழுதுவதற்கும் இதே கவிதையை விடிய காலையில் 4:30 5 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுவதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, ஒரு ஏரியாவில் உள்ள எல்லா ப்ராஜெக்டையும் ஸ்டடி பண்ணிட்டு வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணணும், அதில் இல்லாத ஒன்றை நாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் ஈவினிங் 6 மணிக்கு உட்காந்து அந்த ஒர்க்கை திங்க் பண்ணுவதற்கும் அர்லி மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் திங்க் பண்ணுவதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உள்ளது. இதை போல் நீங்கள் படிக்கிறீர்கள், ஈவினிங் 6 மணிக்கு உட்காடுறீங்க, நைட்டு 10-11 மணி வரைக்கும் 5 hours படிக்கிறீங்க. இந்த 5 ஹவர்ஸில் பார்த்தா எஃபெக்டிவ் ரீடிங் அப்படிங்கிறது ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். டிஃபன் ஷாப்பில் போவோம், யாராவது ஏதாவது கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்வோம். ஸோ இந்த 5 ஹவர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னவோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு அவுட்புட் மார்னிங் நம்ம ஒரு 1.5 hours படித்தாலே நமக்கு தெரியும். ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதனுடைய வித்தியாசம், இதனுடைய அவுட்புட் வேற லெவலில் இருக்கும். மேக்சிமம் பர்சன்ஸ், நான் சந்தித்த பல சாதனையாளர்கள், பல வெற்றியாளர்களின் ஃபார்முலா அதிகாலையில் எழுந்திருப்பது. இந்த அதிகாலையில் அவர்கள் மேனிஃபெஸ்டேஷன் செய்து, மெடிடேஷன் செய்து, அவர்கள் சம்பந்தப்பட்ட துறைகளில் இன்று ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சக்சஸ் ஃபார்முலா என்பது இந்த அதிகாலையில் எழுவதில் தான் இருக்கிறது. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை எல்லாம் இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு அந்த நேரத்தில் கற்றுக் கொடுக்கும். ஒரு வெற்றிகரமான பயணத்தின் தொடக்கம் என்பது இங்கேதான் இருக்கிறது. அதிகாலையில் எழுந்து நாம் என்ன செய்வது அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது நீங்கள் அதனை படித்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆகிவிட்டீர்கள் என்றால்
உங்களுக்கென்று சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் எங்கே தேடுவது என்று குழப்பமாக இருக்கும். அந்த கேள்விகளை நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு சின்ன நோட்லேயோ தொடர்ச்சியாக எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் எழுதும் பொழுது அந்த நேரத்தையும் குறித்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் அந்த நேரமானது 4:44 5:55 என்று வரும் பொழுது அது மேஜிக் நம்பர்ஸ் என்று வருகிறது, அதாவது ஏஞ்சல் நம்பர்ஸ் என்று வருகிறது. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் என்றால் என்ன அப்படிங்கிறத நான் வேற ஒரு பதிவில் நான் விளக்கமாக சொல்கிறேன். அந்த கேள்விகளை நீங்கள் எழுதி வைக்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கான பதிலை பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உணர்த்தும். ஒரு சித்திரமாகவோ அல்லது ஒரு வரைபடமாகவோ அல்லது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவலாகவோ நீங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் பூரணத்துவம் அடையக்கூடிய ஒரு நபராக இந்த பிரபஞ்சமே உங்களை உருவாக்கும். ஏராளமான நபர்களின் வெற்றி ஃபார்முலா என்பது இந்த அதிகாலையில் எழுவது. நீங்களும் அதிகாலையில் எழுந்து பழகிவிட்டீர்கள் என்றால் அந்த வெற்றியாளர்களின் ஃபார்முலாவில் நீங்கள் இடம் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த விஷயத்தை ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, ஒரு 3 மாதம் நீங்கள் ட்ரையல் அண்ட் எரராக கூட நீங்கள் ப்ராக்டிஸ் செய்து பாருங்கள். செய்துவிட்டு உங்களது வெற்றி என்ன என்பதை என்னிடம் ஷேர் செய்யுங்கள். ஏனென்றால் இதனை காணக்கூடிய பல நபர்கள் நாளை வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் மிகவும் முக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பல அரிய தகவல்கள் உங்களுக்காக தயாராகி கொண்டிருக்கிறது.